சிலர் வாழ்க்கையில் யாரை ரொம்ப நம்பியிருக்காங்களோ அவங்க திடீர்னு ஏமாத்திரியான். இவங்களுக்கு ரொம்ப வேதனையாக போயிடும். நான் இப்படி நினைக்கவே இல்லை, நம்பவே இல்லை, இவனே நீ ஏமாத்தின்னு நினைக்கவே இல்லைப்பா, கடைசியில் இவன் டபுள் இது போட்டிருக்கான், வேஷம் போட்டிருக்கான்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்லுவாங்க. இது ஒரு தடவை நடந்தால் பரவாயில்ல, மறுதடவையும் நடக்கும். அப்போ நம்ம பலரையும் பூரா பெரிய இதாகத்தான் இருக்கானே, பூரா துரோகியாக இருக்கானேங்கிற மாதிரியான யோசனையிலேயே இருப்பாங்க. இது யாருக்கு வரும் அப்படின்னா, லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதியோட ராகு அல்லது கேது சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. கேதுவோட ராகு சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க 7ஆம் பாவாதிபதியோட, அல்லது 7ஆம் இடத்ததிபதி வக்ரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் கூட்டு தொழில் மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் நிச்சயமாக பிரச்சனை வரும். பட் இந்த பாயிண்ட்டு மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 லக்னக்காரங்களுக்கு பொருந்தாது. அவங்களுக்கு 7க்கு அதிபதி வக்ரமாக இருந்தாலும் 7க்கு அதிபதி ராகுவோட கேதுவோட சேர்ந்துருந்தாலும் நிச்சயமாக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க, ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க, யாரும் ஏமாற்ற மாட்டாங்க.